वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்முடைய சனாதன தர்மம் என்கிற இந்து மதத்தில் 4 வேதங்கள் உள்ளன. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று. 5வதாக ஒரு வேதம் சொல்லப்படுகிறது, பாரத பஞ்சமோ வேதா என்று. மகாபாரதத்தை 5வது வேதமாக நம்முடைய சாஸ்திரங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. நம்முடைய வேதத்தில் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று 4 பாகங்கள் அதர் ஒவ்வொரு வேதங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கின்றன. இந்த 5வது வேதமாக உள்ள மகாபாரதத்தினுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை சொல்லப்படுகிறது. அதனுடைய பெருமை பேசும் இடத்தில் பாரதாமிருத சர்வஸ்வ கீதாயா மதிதஸ்ய ச சாரமுத்ருத்ய கிருஷ்ணேன அர்ஜுனஸ்ய முகே ஹுதம் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதமாகிய அமுதக் கடலை கடைந்து அதிலிருந்து சாரமாகிய கீதையை எடுத்து அர்ஜுனனுக்கு பகவானாகிய கிருஷ்ணன் உபதேசம் செய்தான் என்று இதை அமிர்தத்துக்கு துல்லியமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதையினுடைய பாராயணத்தின் ஆரம்பத்தில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्टपरिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थं एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायण प्रीत्यर्थं श्रीपरमेश्वर प्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे.
श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम ரெண்டாவது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். ஆச்சர்யவத் பஷ்யதி கஷ்சிதைனம் ஆச்சர்யவத் வதித ததைவ சான்யஹ ஆச்சர்யவத் சைனமன்யः ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்த்யேனம் வேத ந சைவ கஷ்சித். இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைனமன்யः ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்சித். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கீழே 26, 27, 28 இந்த 3 ஸ்லோகங்களினாலே தேகாத்மவாதத்தை இசைந்தாலும் வருத்தப்படுவதில் நியாயமில்லை என்று பரமாத்மா அருளி செய்தார். அதாவது தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டது, தேகம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது என்பதை அடிக்கடி பரமாத்மா வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். சரி, இப்படி ஒரு உள்டால உனக்கு ஆன்சர் சொல்றேன். ஒருவேளை உன்னுடைய மதத்தின்படி, உன்னுடைய கட்சி, உன்னுடைய எண்ணத்தின்படியாக தேகமே ஆத்மா என்று வைத்துக் கொண்டால் கூட தஸ்மாத் அபரிஹாரியார்த்தே நத்துவம் சோச்சிடும் அருகசி நைனம் சோச்சிடும் அருகசி 2 விதம் சொன்னாலும் இல்லையோ. சரிப்பா, நீ சொல்றதே நான் ஒத்துக்கிறேன். அப்படி நீ சொல்றதை வச்சுண்டா கூட இது சரி வராதே. தஸ்மாத் என்ன அர்த்தம்? தேகத்தையே ஆத்மான்னு நீ நினைச்சிருந்தால் கூட அது நியாயம் இல்லை அப்படின்னு பரமாத்மா நிரூபணம் பண்ணி காண்பித்தான். அது எதுக்காக சொன்னான்? அதாவது தன்னுடைய மதம் அது இல்லை. நிச்சயமா பெருமாள் தேகத்தை ஆத்மான்னு சொல்லலை. அதுதான் சொல்றேன், சாருவாக மதம்னு சொல்றோம், நாஸ்திக மதம்னு சொல்றோமோ இல்லையோ. அதை தேகத்தையே ஆத்மான்னு பெருமாள் சொல்லலை. அப்படியே இருந்தால் கூட அர்ஜுனா நீ தேகத்தை ஆத்மாவா ஒத்துண்டால் கூட உன்னுடையதான இந்த சோகத்திற்கு காரணமே இல்லை அப்படின்றதை நிரூபணம் பண்ணி காண்பிச்சான். சரியா பச்சா? இப்ப இந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க. தன் சித்தாந்தம் என்ன? தேகத்தை விட ஆத்மா வேறு, ஆத்மா அழியாதது. உடனே ஒரு சந்தேகம் வரும் நமக்கு. சுவாமி, சும்மா ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, யாரு பார்த்தா அந்த ஆத்மாவை? அந்த ஆத்மாவை யார் தெரிஞ்சுண்டா அப்படின்னு சொல்லும். இங்க பாருப்பா, ஆத்மாவை அவ்வளவு சுலபமா அறிய முடியாது. அது அத்தியந்தம் சூக்ஷ்மமானது, அத்தியந்தம் சூக்ஷ்மமானது. சந்தேகமே வேண்டாம். அதான் வாலாகிர சதவாகஸ்ய சதகல்பிதஸ்ய சொல்ல முடியும். நம்ம
எவ்வளவு டைனி பார்ட் அந்த ஆத்மான்னு சொன்னால் அவ்வளவு டைனி பார்ட் அது. கொளுத்த முடியாது, வெட்ட முடியாது, உலர்த்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது என்று ஆத்மாவுக்கு ஒரு தன்மையானது காண்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ பகவத்கீதை கேட்குறோம், ஓரளவுக்கு பல பெரியோர்களுடைய சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டிவியில், யூடியூப்பில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், பலவிதமான உபன்யாசங்கள் கேட்கிறோம். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உபன்யாசம் அப்படின்றது ஓப்பன் ஃபார் ஆல், எல்லாரும் கேட்கலாம். இப்போ எத்தனையோ இடத்துல உபன்யாசங்கள் நடக்கிறது, இல்லை டிவியில் தான் உபன்யாசம் நடக்கச்சே செருப்பை கைட்டாமல் கூட எல்லாரும் உட்காந்து கேட்குறா, பார்க்குறோம்ல, நம்ம பிரத்யட்சமாக பார்க்குறோம். நம்ம செருப்பு கூட கைட்டுறதில்ல, அது ஒரு மரியாதைன்னு இருக்கா, அந்த மரியாதை கூட யாரும் கொடுக்கறதில்ல. அந்த அளவுக்கு ஈஸியாக போயிடுது. ஓகே, இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். வேற காலக்ஷேபம்னு ஒன்று இருக்குது, இந்த உபன்யாசத்தை காட்டிலும் அது வேறுபட்டது. அது ஃபேஸ் டு ஃபேஸ், சிஷ்யன் ஆச்சாரியன், சிஷ்யன் ஆச்சாரியன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன் அண்ட் ஒன். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், சிஷ்யர்களுக்கு நிறைய ரகசியார்த்தங்களை சொல்லுவார், சாஸ்திரார்த்தங்களை சொல்லுவார், சம்பிரதாயார்த்தங்களை சொல்லுவார். அது நாட் ஃபார் பப்ளிக், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாம் அந்த விஷயங்களை கிரகித்து கொண்டால்தான் நமக்கு இதில் இன்னும் பல கிளாரிட்டி வரும். இதில் சில பேர் நீங்கள் ரெகுலராக உபன்யாசங்கள் கேட்கிறவாளாக இருப்பீர். சில பேர் உபன்யாசம் ப்ளஸ் ஆச்சாரியன் இடத்துல முறையான நான் சொன்ன காலக்ஷேபம் கேட்குறவாளாக இருப்பேன். எல்லாத்துலேயும் அல்டிமேட்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது. தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது. இவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்குமே, நம்ம இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம், நமக்கு அதை நம்மால் உணர முடியறதா? இந்த தேகத்தை காட்டிலும் என்னுடைய ஆத்மா வேறுபட்டதுன்றத பகவத்கீதை உபன்யாசம் பண்ணக்கூடியதான என்னால் மட்டும் உணர முடியறதா? இப்போ விஷயம் தெரியாமையா இருக்கும். நம்மளாம் தேகம் அனித்தியம்ன்றது நமக்கு தெரியாமலையா இருக்கு. ஆத்மா நித்தியம்னு தெரியும் தெரியாது வேற வச்சுக்கோம், தேகம் அனித்தியம் பிரத்யட்சமாக தெரியாது. ஆனால் எதுக்கு நம்ம இது பேரில் நமக்கு அவ்வளோ பற்றுதல் இதனால் உண்டாயிடுது. இந்த தேகத்தின் மீது நமக்கு எந்த ஒரு காரணத்தினாலே இவ்வளவு ஈடுபாடு உண்டாயிருக்கிறது? உண்டா இல்லையா? தேகத்தின் பால் நமக்கு அத்தியந்தம் ஒரு ஈடுபாடு உண்டாகி இருக்கிறதா இல்லையா? ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும் ஈர்ப்பு, அல்லது பெண் ஒரு ஆணை பார்க்கும் ஈர்ப்பு, ஒரு குழந்தையை தாய் பார்க்கும் ஈர்ப்பு, எல்லாத்திலையும் வரதே ஒரு ஈர்ப்பு. ஆத்மாவை பார்த்தோம்னா இன்னும் அது புரியல நமக்கு. அது எப்படின்னு நம்மளால உணர முடியல இல்லையா? இந்த கேள்வி அர்ஜுனன் கேட்கிறான். ஆத்மா ஆத்மான்னு சொல்லிடுறே தவிர்த்து அந்த ஆத்மாவை எப்படி உணர்வது? ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைனம் அன்யஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத நசைவ கஷ்சித். நாம் இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாவற்றை காட்டிலும் அத்தியந்தம் வேறுபட்டவன், அத்தியந்தம் விலக்ஷணன். கீழே வெட்ட முடியாது, கொளுத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது சொன்ன மாதிரி இத்தனை சுபாவங்களை உடையவனான அந்த அத்தியாச்சரியமாக இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மாவை எல்லாரும் அனுபவிச்சிடுறது இல்லை. எல்லாருக்கும் அந்த ஆத்மாவுடையதான அனுபவம் கிடைச்சிடுறதில்லை. இத்தனைக்கும் சொந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்தல், தன்னைத்தானே உணருதல் தான் ஒரு விஷயம். மருத்துவ உலகத்தில் ஒரு சொல்கிறான், சார் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறான். லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரேர் பிளட் குரூப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இப்படி ரேரான ஒரு லக் அடிக்கும் அப்படின்றான். அதான் நம்ம நம்புறோம், ஏற்றுக்கிறோம், அப்ஜெக்ஷனே இல்லாமல் ஏற்றுக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்ல செய்ய மட்டும் நமக்கு 1000 கேள்விகள் வருது இல்லையா? எத்தனையோ ஜென்மாக்களில் சிறந்த தவம் செய்து தன்னுடைய பாபங்கள் நீங்க பெற்ற ஒருவன் மட்டும்தான் இந்த ஆத்மாவை பார்க்கிறான். அந்த ஆத்மாவை அவன் பார்ப்பதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு பெரிய ஆனந்தம்.
பகவத் சாட்சா்காரம்னு சொல்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோன்றோம். அப்படியே பெருமாளை ஒருத்தர் சேவிச்சான்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே புலகாங்கிதமாக இருக்கும், ரோமாஞ்சிதமாக இருக்கும். திடீர்னு திருவேங்கடமுடியான ஒருத்தருக்கு சேவை சாதிச்சார்னா எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம். யாரோ லட்சத்தில் ஒருத்தன், கோட்டியில் ஒருத்தன், அவனுக்குத்தான் இந்த ஆத்மா சாட்சா்காரம் ஏற்படும். அவனுக்கு தான் அது கிடைக்கும். அவன் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதாவது இது ஜஸ்ட் பை லக் இல்லை, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ப்ராக்டிஸ். திருப்பியும் 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 நல்ல காரியங்களை பண்ணி பண்ணி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சு, இந்த பாபங்கள் போனதுனால மனசு நிர்மலமாகி, அதனால மனசை கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்டு, அந்த மைண்ட் கண்ட்ரோல்னால அவன் தன்னுடைய ஆத்மாவை சாட்சாத்கரிக்க பிரயத்தனப்படுறான். லட்சத்துல ஒருத்தன் பிரயத்தனப்படுறான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 10 லட்சத்துல 10 பேர் இருக்கா. அந்த 10 பேரும் தாங்கள் முயற்சித்தாலும் 10 பேருக்கு சக்சஸ் வராது. அதான் விஷயம். 10 பேர் பிரயத்தனப்படலாம். லட்சத்துல ஒருத்தனுக்குத்தான் முயற்சி. இந்த மாதிரி லட்சத்துல ஒருத்தனுக்குத்தான் முயற்சி சபலமாகும். முயற்சிக்கக்கூடிய லட்சத்தில் ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு தான் அது சபலமாகும். சரி, ஒருத்தருக்கு எப்படியோ ஒரு விதத்தில் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு கொடுத்துன்னு வச்சுப்போமே, அதை அவனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நீ எப்படி உன்னுடைய ஆத்மாவை அனுபவிச்ச? உன்னுடைய ஆத்மானுபவம் எப்படி இருந்தது? அத்தகைய உன்னுடைய ஆத்மானுபவத்தை நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் சொல்ல வராது, நான் அனுபவிச்சுருக்கேன், எனக்கு அதெல்லாம் சொல்ல வராது அப்படின்வான். அந்த மாதிரி 1,00,000 பேர்ல ஒருத்தன் தான் அனுபவிக்கக்கூடியதான ஆத்மானுபவத்தின் பெருமையை இன்னொருத்தருக்கு சொல்லுவான். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டனைனம் ஆச்சரியவத் வததி ததைவ ச அன்யஹ. ஒருவன் தான் பார்க்கிறான், இதை இன்னொருத்தன் கேட்கிறான். ஆச்சரியவத் சைனம் அன்யஹ ஸ்ருணோதி. எல்லாருக்கும் இந்த பகவத்கீதை பிடிச்சிருக்கா? எல்லாரும் பகவத்கீதையை கேட்கிறாளா? சார் ரொம்ப அரைச்சிருக்கேன், திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கார், ஒன்றும் பெருசாக க்ரியேட்டிவாக புதுசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் அந்த வெவ்வேறு ஆங்கிளில் வருது, எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம மனசில் அதை பதிய வச்சுக்க முடியல. சில சமயம் நம்ம உள் மனசை குத்துறது, ஆமாம் இல்லை நம்ம பண்ணுறது தப்பு இல்லை, நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியறது, ஆனாலும் நம்ம இப்படி இருக்குமே அப்படின்னு தானே ஒரு ஃபீலை கொடுக்கறது அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறான். ஆத்மாவை லட்சத்தில் ஒருத்தன் தான் உணர்றான், அதை லட்சத்தில் ஒருத்தன் தான் பேசுகிறான், அவன் பேசுறத லட்சத்தில் ஒருத்தன் தான் கேட்குறான். அப்படியா? ஆத்மா அப்படி இருக்குமா? அவ்வளோ அனுபவமாக இருக்கும் நிச்சயமாவா? அவ்வளோ ஒரு ஆனந்தம் அந்த ஆத்மாவில் நமக்கு அனுபவிக்க கிடைக்குமா? இதை நான் எப்படி ஃபீல் பண்ணுறது? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படியே நீ சொல்லச்சே ஆனந்தமாக அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு, சந்தோஷமாக இருக்கு, ஆனால் அது என்ன ஒரு ஸ்டேட்டஸ், அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவன் ஒருத்தன் தான் கேட்குறான் இல்லையா? ஆத்மாவை அறிபவன் அரிது, அறிந்தரை சொல்பவன் அரிது, சொல்வதை கேட்பவன் அதைவிட அரிது. புரியுதா? அப்படி தெரிஞ்சுண்டாலும் நான் இந்த ஆத்மாவை எப்படிலாம் அனுபவிச்சேன், இந்த ஆத்ம சாட்சாத்காரம் எனக்கு அப்படி ஏற்பட்டிருக்கு, எனக்கு இப்போ இந்த தேகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த விதமான வித்தியாசமும் தெரியல, சுகபிரம்மத்தை மாறிடுறல. உங்களுக்குலாம் ஒரு கதை தெரிஞ்சிருக்கும், பாகவதத்தில் இந்த கதை சொல்லுவான். சுகபிரம்மம்
16 வயசு கட்டிலம் காளை. எந்த பெண்ணா இருந்தாலும் சுகபிரம்மத்துடைய அழகுல மயங்குவாளாம். அதாவது இந்த காலத்துல பெண்கள்லாம் சாதாரணமாக சொல்றேன், புருஷர்களுக்கும் அது உண்டு. ஒரு ஆச்சாரம், நல்ல வைதிகம், நல்ல ஸ்ரத்தை அப்படின்னு இருந்தா பெண்ணோ பிள்ளையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் தெரிவிக்கிறதே இல்லை. நல்ல நெத்திக்கு அழகா பொட்டு இட்டுக்கிற பெண்ணை பார்த்தா பிள்ளைகள்லாம் இது என்னது கர்நாடகம் பழைய பஞ்சாங்கம் அப்படின்றான். அதே மாதிரி பிள்ளைகள் நெத்திக்கு அழகா இட்டுண்டு சந்தியாவந்தனாதிகள் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் பெண்கள் என்ன சொல்றா, சாரி சார் யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. பிடிக்காது இல்லை. ஒரு வைதிகேஸ்வரியோடு இருக்கிறவாளை பார்த்தா பிடிக்காது. ஹிந்து தர்மத்துக்கு ஏனோ இப்படி ஒரு தள்ள எழுத்து வந்திருக்கு. ஹிந்து தர்மத்தின் பால் நடப்பவர்களை ஹிந்துக்கள் வெறுக்கிறார்கள்னு சொன்னா தர்ம சந்ததி என்பது சனாதன தர்மத்திற்கு எப்படி உண்டாகும்? டைம் இருக்கச்சே இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ காரியங்கள் வச்சுட்டு கேட்பாவோம், அது நடுவில் இது நல்ல விஷயமா இருந்தால் யோசிச்சு பாருங்க நீங்க. ஓகேவா? அதனால இப்போ என்ன பார்க்கணும் நம்ம அப்படின்னா, சுகபிரம்மம் போறார். அவரை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். யமுனையில் சில பெண்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். சிறு பெண்கள், யுவதிகள். எப்படி நீராடுறா? யாருமே இல்லை, அது ஒரு காட்டு பிரதேசம். அந்த காலத்தெல்லாம் காடு அப்படிதான், இப்போ தானே காட். அந்த காலம்லாம் காடு இல்லையா? அவ பாட்டுக்கு ஏகாந்தமாக நீராடி கொண்டிருக்கிறார்கள். உடம்புல துணியே இல்லாமல் நீராடி கொண்டிருக்கிறார்கள். சுகபிரம்மம் முன்னாடி போயிட்டு இருக்கார். அவர் பாட்டுக்கு போறார். அந்த பெண்கள்லாம் துளி கூட வெட்கமே இல்லாமல் தீர்த்தாமாடுறது குளிச்சுட்டு. பின்னாடி வேதவியாசர் வந்தார். வந்த உடனே அந்த பெண்கள் ஐயோ வேதவியாசர் வரார் அப்படின்னு உடனே அவசர அவசரமாக எழுந்து எல்லாரும் என்ன பண்ணா, துணி உடுத்திட்டான். வேதவியாசருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. நானும் கழ போல்ட்டு 80 வயசு 90 வயசு ஆச்சு எனக்கு, தள்ளாடி தள்ளாடி நான் வந்துட்டு இருக்கேன். என் பையன் கட்டிடம் காளை, அவன் போகச்சே அந்த பெண்கள்லாம் சாமானியமாக குளிச்சுட்டு இருக்கான், நான் வரச்சே அந்த பெண்கள்லாம் துணி உடுத்திக்கிறாள், என்ன சமாச்சாரம்னு அவளை போய் வியாசர் கேட்டார். அந்த பெண்கள் சொன்னா, ஏன் சுவாமி உம்ம பிள்ளைய முன்னாடி போனாரே இந்த கேள்வி கேட்டார்? அவர் பாட்டுக்கு தானே முன்னாடி போனார், இந்த கேள்வி கேட்டாரா? புரியல வியாசருக்கு. இங்கே பாருங்க, ஒரு ஆண் குளிக்கிறான், ஒரு பெண் குளிக்கிறா, இங்கே 3 பொம்மநாடிகள் இருக்கா, அவள் துணி உடுத்தின்னு இருக்கா, துணி உடுத்தலை, இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறேன். சுக பிரம்மன்றது ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறவர், தேகத்தை பார்க்கிறவர் இல்லை. அவர் ஆத்மாவை மட்டுமே பார்க்கக்கூடிய ஞானி. ஆகினால அவரை பார்க்கச்சே எங்களுக்கு எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லை. நீர் வரும் கொட்டாப்பள்ளி மாதிரி அங்கேருந்து உம்ம புள்ள போச்சே நாங்கள் என்ன பண்ணினோம், நீர் வரச்சே நாங்கள் என்ன பண்ணினோன்னு மொத்தத்தையும் நோட் பண்ணி அங்கேருந்து எங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறே, இதா விஷயம்னாலாம். இது ஒரு வேடிக்கையான சரித்திரம் இது. ஆனால் இதில் ஒரு ஆத்ம தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒருத்தன் ஆத்மாவை புரிந்து கொள்வதே கடினம், புரிந்து கொண்டதை விவரிப்பது அதுவரை கடினம். விவரித்தலை ஒருத்தன் கேட்கிறான் பாருங்கோ, அவன் ரொம்ப கஷ்டம். கரெக்டு, கேட்டுள்ளான். இப்போ நம்ம கேட்கலையா? படியன் பகவத்கீதை சொல்லலையா? நீங்களாம் கேட்கலையா? நமக்கு என்ன ஆத்ம ஞானம் வந்துடுது? அதுதான் பரமாத்மா சொன்னான். ஸ்ருத்வாப்பியேனம், அதை கேட்டால் கூட அதை பிராக்டிஸில் கொண்டு வருது ரொம்ப 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 கஷ்டம். லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தன். அதனால தான் பெருமாள் கடைசியில் சொல்ல போறார், கர்மயோகத்தினுடைய வைபவத்தை சொல்ல போறார். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் இல்லை. இந்த ஆத்மா அப்படி கண்ண மூடி தியானம் பண்ணிவிட்டா ஆத்மா வந்துருமா? இப்படி உட்காந்துட்டா ஆத்மா வந்துருமா? இல்லை இப்படி கை வச்சுட்டா ஆத்மா வந்துருமா? ஆழ்வார் அப்படி சேவை சாதிப்பார், சுவாமி ராமானுஜர் அப்படி சேவை சாதிப்பார். அவள்லாம் மகான்கள். நமக்கு வந்துருமா அந்த தியானம்? இப்படியே உட்காந்துன்றோம், காதில் பஞ்சு வச்சுக்கிறோம், மூக்கில் பஞ்சு வச்சுக்கிறோம்னா தியானம் வந்துருமா? வராது. அர்ஜுனா, அவ்வளவு டஃப், அவ்வளோ சுலபம் இல்லை. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைனம் அன்யஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத நசைவ கஷ்சித். இன்னைக்கு அதாவது பெருமாள்னா அப்படின்னு கேட்டால் அவருடைய கஷ்டம் அவருக்கு. அவரோ சர்வஜன். உலகத்தில் அந்த எம்பெருமானுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் சொல்லணும்னு அவருக்கு ஆசைதான். ஆனால் யார் அவர்கிட்ட உட்கார்ந்து கேட்டு கற்றுக்கணும் ஆசைப்படுறார்? இன்னைக்கு இங்கே வரலாம் ஒரு விஷயம். இங்கே ஒரு 20 நிமிஷம் நாம் பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கோம்.
இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறா, சுவாமி இதை கொஞ்சம் ஆடியோவாக கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்குறான். இதை ஒரு ஆடியோவாக கொடுங்களேன்றான். சரி ஆடியோ கொடுத்தோம். ஆடியோ கொடுத்தா என்ன பண்ணுவா தெரியுமா இல்லையோ, ஸ்பீடு மோடில் போட்டு கேட்பான். கரெக்டாக அது ஒரிஜினல் மோடு 20 நிமிஷம், அதை 1.5 அல்லது 2 அப்படின்றதால ஸ்பீடு மோடில் போட்டால்னா டபுள் அப் ஆகும். ஏன்னா அவ்வளோ வேகம், பேஷன்ஸ் இல்லை, சொல்கிற விஷயத்தை உள்ளுக்குள்ளே வாங்கி நிறைத்து கொள்வதற்கு அவருக்கு பொறுமை இல்லை, அவகாசம் இல்லை. அதனால பெருமாள் சொன்னா, அர்ஜுனா சிஷ்யர்கள் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வக்தார கிமுகரிஷ்யந்தி ஸ்ரோதா எத்திர சுதுர்லபாக ஒரு பிரமாண வச்சனம் சொல்லும். சொல்றவா நிறைய பேர் இருக்கலாம் இன்னைக்கு லோகத்துல, சொல்றவா சொல்வதை கேட்பதற்குத்தான் இன்னைக்கு மனுஷா இல்லை. ஸ்ரோதா எத்திர சுதுர்லபாக, துர்லபாக இல்லை சுதுர்லபாக, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி கேட்டா என்ன, திகம்பர சாமியார்கள் வசிக்கக்கூடிய ஊர்ல ஒரு சலவை தொழிலாளி வசித்தானேனால் அவனுக்கு என்ன போனி ஆகும்? அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் திகம்பர சாமியார்கள். அந்த ஊர்ல போய் ஒரு சலவை தொழிலாளி உட்காந்துட்டு நான் 24 மணி நேரத்துல துணி துவச்சு கொடுப்பேன்னா யார் கொண்டு வந்து துணி கொடுப்பா அவங்கிட்ட? அந்த மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லக்கூடியவர் மகான்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதை கேட்பதற்கு ஆள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணன் இப்போ உபதேசம் பண்றான், அர்ஜுனா உன்ன மாதிரி ஒரு சிஷ்யன் கிடைச்சிருக்கான், கரெக்டு, நான் இப்போ ஆத்ம தத்துவத்தை சொல்றேன், எவ்வளவு நேரம் உன் மனசுல நிற்கும்? அது எவ்வளவு காலம் உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும்? அங்கதான் விஷயம். ஸ்ருத்வாபி ஏனம், அதான் புரிஞ்சுக்கணும். நம்ம கேட்கறதுனாலேயே ஞானம் வந்துருமா? கேட்கறதுனாலே பிராக்டிஸ் வந்துருமா? சில சமயம் ஞானம் கூட வந்துடும், பிராக்டிஸ் வராது இல்லையா? ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டதேனம், நாம் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் காட்டிலும் மிகவும் வேறுபட்டவன் அவன். கீழே கூறப்பட்டதான பலவிதமான சுபாவங்களை உடையவனாய் இருக்கக்கூடியவனான ஆத்மா, ஆச்சரியமாய் இருக்கக்கூடியவன். அந்த ஆத்மாவை பல ஜென்மாக்களில் உயர்ந்ததான தவத்தை செய்து அந்த தவத்தினாலே அந்தக்கரண சுத்தியை அடைந்து பாபம் நீங்கின ஒருவன் தான் அதை பார்க்கிறான். பார்த்ததில் எவனோ ஒருவன் தான் சொல்லுகிறான். அப்படி சொல்வதை யாரோ ஒருவன் மட்டும்தான் கேட்கிறான். அப்படி ஆத்மாவை குறித்ததான அறிவை பிறரிடத்திலிருந்து ஒருவன் அடைந்தும், புரியுதா? அப்படி அந்த ஆத்மாவை குறித்ததான ஞானத்தை ஒருவன் உபதேசிக்க இவன் அப்படி அறிந்தும் என்ன அர்த்தம் அப்படி கேட்டா, அதை குறித்ததான உண்மை அவனுக்கு புலப்படுவது இல்லை. ஏன்னா அவன் இனிமே போய் பார்த்தாலும் தெரியும் அவன் எப்படி பார்த்திருக்கோன்னு. அந்த மாதிரி இவனும் உட்கார்ந்து தவங்கள்லாம் செய்து அந்த மனசுல சுத்தம் ஏற்பட்டு எத்தனையோ ஜென்மாக்கள் பிறவிகள் கழிச்சுதான் இவனும் பார்க்க முடியும். பார்க்கறவர்களும் புரியாதோ இல்லையோ, புரியாதவர்களும் புரியாது தான். ஏன் புரியாது? புரியாதுன்னா புரியாது தான். எவ்வளவு முயற்சித்தாலும் அது புரியவே புரியாது என்பதைத்தான் இந்த பரமாத்மா இந்த ஸ்லோகத்தினாலே பரமாத்மா சொல்றான். அதனால பார்ப்பவன், சொல்பவன், கேட்பவன், கேட்டதை அறிபவன், அவ்வளோ கஷ்டம். ஆத்மான்றது அத்தியந்தம் சுசூக்ஷ்மமாக அவ்வளவு பெருமை வாய்ந்ததாக இருக்கு. அந்த ஆத்மாவினுடைய லட்சணத்தை பரமாத்மா நமக்கு ஒரு ஸ்பூன் ஃபீடு மாதிரி பகவத்கீதையில் புரிய வைக்க முயற்சிக்கிறான். எப்படியாவது நமக்கு இந்த ஆத்ம தத்துவம் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணி எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் நம்ம சரணாகதி பண்ணி மோட்சத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் பெருமானுடைய ஆசை. வேற எதுக்கோசரம் அவன் அவதாரம் பண்ணுறான், வேறு எதுக்காக இவ்வளோ பெரிய உபன்யாசத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான், அதுதான் நமக்கு புருஷார்த்தம்ன்றதை நாமளும் புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை சொன்ன ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோமல்லவா? அதை பிரதிதினம் பிரதிக்ஷணம் அனுசந்தானம் செய்வோம். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம், ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம், ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ, ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ, ஆச்சரியவத் சைனமன்யः ஷృణோதி, ஆச்சரியவத் சைனமன்யः ஷృணோதி, ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்டித், ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்டித். இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வோமா? ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம், ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ, ஆச்சரியவத் சைனமன்யः ஷృணோதி, ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்டித். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில்
ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். எத்தனையோ ஆச்சாரியர்கள், மகான்கள், ஆஸ்தீக அன்பர்கள் தெய்வத்தை பாடல்களால் ஆராதித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்துள்ளனர். அவ்வழிகள் பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் கேட்போமா? சஞ்சரதர சுதா மதுர த்வனி
श्रीजयदेव बणितमति सुन्दर श्रीजयदेव बणितमति सुन्दर श्रीजयदेव बणितमति सुन्दर मोहन मधुरि श्रीजयदेव भणितमति सुन्दर मोहन मधुरि हरिचरण स्मरणो हरिचरण स्मरणं प्रति सम्प्रति हरिचरण स्मरणं प्रति सम्प्रति पुण्यवता मनोरूपं पुण्यवता अनुरूपं रासे हरिमिह विहित विलासं रासे हरिमिह विहित विलासं रासे हरिमिह विहित विलासं रासे हरिमिह विहित विलासं रासे विहित இந்நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। சுவாமியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி
மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ